சார் இந்த குற்றவாளிகளுக்கு அதிகபட்சம் என்ன தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இந்த மாதிரி குற்றவாளிகளுக்கு வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கொடுக்கலாமே, அதுல ஒண்ணு இருக்கு. ஸோ அதுல வந்து பல்வேறு நீங்க ரேப் வரும், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அதிகபட்ச உச்சபட்ச தண்டனைலாம் உண்டு. ஸோ அதனால இந்த தண்டனைக்கு பயந்தவங்க மாதிரி தெரியல. அவங்களுக்கு வந்து போதைக்கு அடிமையாகி, இந்த மாதிரி போதைக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆபாசத்துக்கு அடிமையானவங்க, அந்த மாதிரி மக்கள் இருக்கிற வரைக்கும் அவங்கெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு பேஷண்ட், மென்டல் பேஷண்ட்ஸ் தான் சொல்லுவேன். அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து உள்ள ஜெயிலுக்குள்ள இருக்க வேண்டியவங்க, இல்லைன்னா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்க வேண்டிய, மனநலம் ஆஸ்பத்திரிக்குள்ள இருக்க வேண்டிய ஆளுங்க தான். அவங்க வெளியில இந்த மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி தான் என்ன பண்ணணுமோ அதை செய்யணும். சார் பெண்கள் பாதுகாப்புக்கு ஏதாவது ஒரு காமன் நம்பர் அந்த மாதிரி இருக்குதா? இல்ல ஒரு பெண் இந்த மாதிரி பாதுகாப்பற்ற சூழ்நிலை உருவாகும் போது அவங்க லீகல் ஸ்டெப்ஸை என்னென்ன மாதிரி எடுக்க முடியும் சார்? அதாவது நடந்து முடிஞ்ச உடனே லீகல் ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்போ நீங்க 100க்கு ஃபோன் பண்ணாலே பண்ணுவாங்க.